ஒரு 5000 பேருக்கு சாம்பார் இருக்குன்னா இவ்வளோ சாம்பார் இருந்தால் போதும் கரெக்டாக சொல்லுவேன். இன்னும் இவ்வளோ சாம்பார் இருந்தால் இன்னும் 500 பேர் சாப்பிடலான்னு சொல்லிடுவோம். உப்பு பார்க்க மாட்டேன், காரம் புளி பார்க்கறது இல்லை, ஒரு ஸ்மெல்லை வச்சு சொல்லிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊரில் இருக்கும் கவுண்டம்பாளையம், அதாவது கோயம்புத்தூரில் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இந்த பெப்பர் சிக்கன். ஆனால் இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு விதமாக பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வேக வச்சு அப்படியே மசாலா போடுவாங்க. ஒரு சிலவங்க இல்லை, ஒரு சிலவங்க வேக வச்சு சிக்கனை மறுபடியும் மசாலா போட்டு திருப்புவாங்க. அப்படி செய்யும்போது சிக்கன் உடையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே உண்டு. ஏன்னா நாங்கள் மண்டபத்தில் வைக்கும்போது அந்த மாதிரி உடச்சி வைக்க முடியாது. ஒரு இலையில வைக்கிறோம்னா 10 பீஸ் இருந்தால் 10 பீஸும் 10 பீஸாகவே இருக்கணும். இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு டாஸ் பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த பெப்பர் சிக்கன் ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம் போட்டு அதுக்கு ஒரு ரெசிபி, மிளகு வறுத்து போட்டு ஒரு கிரேவி பண்ணுவோம். அதுக்கு வெங்காயம் நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோம். நம்ம பிரியாணிக்கு போடுறோம்ல அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து தக்காளி அரைச்சி ஊற்றி அப்படி ஒரு பக்காவான ஒரு பெப்பர் சிக்கன் செய்வோம். அது மட்டும் இல்லை, இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது பர்டிகுலராக அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன? நாங்கள் மண்டபத்தில் பெரிய லெவலில் பண்ணும்போது சிக்கனில் மாவே இருக்காது, அந்த கலர் மட்டும் தான் இருக்கும். அந்த மிளகாத்தூளோட மாவு பட்டும் படாமல் இப்படி இருக்காங்க. நல்லா பொரிச்சிடுவோம். சிக்கனை பொரிச்சு அந்த மசாலாவும் போட்டு வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் பெப்பர் சிக்கன் இருக்கும். இதுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர் எதுக்காக போடுறாங்க, எந்த குவான்டிட்டியில் போடுறாங்க, முக்கியமாக அந்த முட்டையும் உப்பையும் அந்த மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி யூனிக்கான நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாருன்னா நம்ம அண்ணன் ராஜன் அண்ணன். மைக்ஸா ராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறோம். சிக்கன் இலையில வைக்கும்போது அப்படி பார்த்தா அப்படி சாப்பிட தோணணும், அந்த மாதிரி பக்காவாக பண்ணுவோம். அதுதான் பெப்பர் சிக்கன். அதாவது கவுண்டம்பாளையத்துக்கு ஒரு புக்கே போடலாம், ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிபி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ தயிர் சாதம் அந்த ரசத்தோடு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறேன். ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. போய் அவரை மீட் பண்ணலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறாங்க மக்கள்? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ தமிழ்நாடு பூரா செய்கிறோம். நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நன்றி சார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறோம். ஓகே. எங்கள் கேட்ரிங் ஸ்பெஷல் அது. ஓகே. நான் ஏன் ஸ்டைலில் பண்ணுவேன். எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வெங்காயம் தக்காளி போட மாட்டாங்க, நாங்கள் வெங்காயம் தக்காளி போடுவோம். ஓகே. இப்போ இந்த தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? அந்த பெப்பர் சிக்கன் ரெடிகளுக்கு தேவையான பொருள் வந்து 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பீஸ் பட்டை, தனியா அது வந்து ஒரு 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பாதி எலுமிச்சம்பழம், தேவையான மஞ்சத்தூள், ஒரு 5 ஸ்பூன் மைதா, ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 முட்டை, லைட்டாக மஞ்சத்தூள். வெங்காயம் வந்து 400லேருந்து அரை கிலோ வெங்காயம் போடுவோம். தக்காளி 400 கிராம் அரைச்சி வச்சுக்கணும். மிளகு 4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 100 கிராம் மொத்தம். கருவேப்பிலை நம்ம தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போடுவோம். சிக்கனை பொரிக்கிறதுக்கு கோல்டு வினர் ஆயில் தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர் போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஏன்னா அரை மணி நேரம் கொஞ்சம் உப்பு அந்த புளி சிக்கன் போட்டு, ஆமாம் சிக்கன் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினா தான் அந்த உப்பு லைட்டாக பிடிக்கும். அந்த உப்பு பிடிக்கலன்னா நம்மளுக்கு எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்காது. என்னன்னா எண்ணெயில் வேற பொரிச்சு ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கணும். பண்ண ஆரம்பிச்சோமா? ஓகே. முட்டை போடுறோம் சார். 2 கிலோவுக்கு 2 முட்டை போடுறோம். ஓகே. ஏன்னா கொஞ்சம் முட்டை போட்டால் தான் கொஞ்சம் சிக்கன் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓகே. 2 போட்டோம். லேசாக சால்ட்டு போடுறோம். இந்தாங்க. எவ்வளோ தேவை? 2 கிலோவுக்கு தேவை. இவ்வளோ உப்பு போடுறோம். சரி. ஓகே. இதுக்கப்புறம் முட்டை உப்பும் போட்டு லைட்டாக ஒரு கலக்கிறோம். சரி. ஓகே. கலக்கட்டா? ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுறீங்க அந்த சால்ட் இதுவும். என்னன்னா முட்டை கொஞ்சம் உடையணும். முட்டை உடையாம கொஞ்சம் குழு குழு நம்ம உடச்சி ஊத்துறோம்னா ஒரு இடத்துல பிடிக்கும், ஒரு இடத்துல பிடிக்காது. ஓகே. இந்த முட்டை உப்பு போட்டோம்னா முட்டை கம்ப்ளீட்டா நல்லா மிக்ஸ் தண்ணி மாதிரி ஆயிரும். ஓகே. அப்போ நம்மளுக்கு சிக்கன் போடும்போது கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ மைதா போடுறோம். மைதா கார்ன்ஃப்ளவர் கை இதா இருக்கு, நான் போடுவேன். போடுங்க. எவ்வளவு போடுவா? பாதி போடுவா? ஓகே. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே. 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 இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். மைதாவோட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியா. ரொம்ப மைதா போட்ட கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நறுக்குன்னு இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவரோட. சரி, என்ன காரணம் மைதா கார்ன்ஃப்ளவர்? அதாவது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பட் அண்ணன் என்ன சொல்ற பார்க்கலாம். மைதா வந்து கறியை இழுத்து பிடிச்சிக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப காடா இருக்கும், ஹார்டா, முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். ஓகே. வெறும் நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு பிணைஞ்சிங்கனாலும் நீ பிணைய முடியாது, அப்படி ஒட்டும். சரி. அதனாலதான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மைதா. சரி. போதும். லேசாக தண்ணி தொளிக்கிறோம். கொஞ்சம் தொளிங்க. போதுமா? ஓகே. இப்போ நல்லா கட்டி இல்லாமல்
கலக்கிக்கிறோம். ஏன்னா முட்டையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மைதாவும் போட்ட உடனே கட்டி விடும். ஓகே. கட்டி விடாமல் நல்லா கரைச்சிட்டோம்னா ஓகே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாங்க சார். அப்புறம் என்னன்னா அந்த முட்டை கூட அந்த மைதா கலக்கும்போது ஈவனாக எல்லா பக்கமும் அது அப்படி நல்லா சிக்கன் நல்லா பொரிஞ்சு வரும். ஓகே. அதுக்கு தான் முட்டையும் மைதாவும் இப்படி கலக்கிறது. இந்த பாருங்க பார்த்தீங்களா? புரியுது. இந்த மாதிரி இந்த பக்கத்துக்கு அப்பதான் அந்த கெட்டித்தனமெல்லாம் இருக்காது, ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீயா ஆகும். அந்த சிக்கனை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். சரி ஓகே. அப்போ முட்டை எல்லாத்துலேயும் பட்டுரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. நான் அப்படியே போடுறேன், போடுங்க பாருங்க. போடுங்க சார். போதுமா? கொஞ்சம். ஓகே. ஓகே. கலர் போடக்கூடாது. ஓகே. என்னன்னா இது பொரிக்கும் போது என்ன கலர் வருதோ அதே தான். சரி ஓகே. கலர் போட்டு பொரிக்காதீங்க. பொரிச்சேன்னா அது சில்லி மாதிரி இருக்கும். ஓகே. நான் எந்த காரணத்தோட எதுலையுமே அஜினா போடுறதில்ல. என்னன்னா இன்னொரு தலைமுறையும் நல்லபடியாக இருக்கணுங்கிறக்காக நம்ம சமைக்கிறோம். அப்புறம் நம்மளை நம்பி தானே சார் சாப்பிட வராங்க, நம்ம அதை தரமாக கொடுத்துறோம். நல்ல விஷயம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. மஞ்சத்தூள். ஓகே. போதுமா? கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி. கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இது நல்லா பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மனமாக இருக்கும், வாசம் கொடுக்கும். அப்படி இலையில வைக்கும்போது அது மனம் அப்படி இருக்கும். ஓகே. கஸ்டமர் வந்து பல கோணங்களில் வருவாங்க சாப்பிட்றதுக்கு மண்டபத்துக்கு. ஃபேமிலியில் போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு மனமான ஒரு சிக்கனை கொடுத்தோம்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க. நம்ம சாப்பிட்றதுல நோட்டை வந்துடுவாங்க. வரும்போது சொல்லுவாங்க உன்னாதான் லேட் ஆச்சு. சண்டை போட்டு வருவாங்க. இங்கே வந்து அந்த மனத்தை பார்த்தா அவங்க சரி சாப்பிடுவோம். எப்படி கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? செய்கிறது வந்து அப்படி அந்த மனத்தோடு செய்யணும். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்தூரி மேத்தினா நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த காஞ்ச வெந்தயக்கீரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த காஞ்ச வெந்தயக்கீரை பெரும்பாலும் நார்த் இந்தியன் ரெசிபிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி இப்போ சவுத் இந்தியன் ரெசிபிக்கும் வந்து அவங்க அந்த வாசனையை நல்லா வர வைக்கிறதுக்கு இது போடுறோம். இது எவ்வளோ போடுவா? 1 ஸ்பூன் போடுங்க. ஓகே. இது என்ன மேரினேஷன்? எனக்கு ரெசிபி சொல்லி தராரு, அவருக்கு வந்து இது சொல்லி தரேன். மேரினேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நாங்க போமா? ஓகே ஓகே. அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்காக அந்த அதுவும் ஒரு இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ரா ஸ்மெல் வரும். அதுக்காக இந்த இஞ்சி பூண்டு போட்டுருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்களா, அது போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போடுவீங்களா? ஆமாம். இப்போ போடுவீங்களா? ஆமாம். இப்போ பாதி பழம். அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் மேலே அந்த பெப்பரோட கொஞ்சம் பெப்பர் நீங்கள் நம்ம எப்படி வறுத்தாலும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அந்த கசப்பு தன்மை, ஒரு கசப்பு, அது லெமன் போட்டால் போயிடும். அதுக்காக 2வது பொரிச்சதுக்கப்புறம் போடுங்க. போடுவா? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே வந்து பெப்பர் சிக்கன்லாம் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக பெப்பரை போட்டு ஃபர்ஸ்ட் குக் பண்ணுறாதீங்க. அப்படி குக் பண்ணும்போது அந்த கசப்பு தன்மை வந்து அதே தான், அது மாதிரி வராமல் கடைசியாக போடுவேன் நான். இந்த லெமனும் அதை எடுத்து காமிச்சிரும். அந்த அளவு ஊற்றுற லெமனும், இது இப்போ நம்ம லெமன் போடுறோம்ல சார், இது கொஞ்சம் சிக்கனை வந்து டைட் பண்ணி கொடுக்கும். அதில் போடுறது வந்து அந்த ஜூஸியாகவும் இருக்கும். லெமன் போடும்போது அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் லெமன் போடுவோம். சரி தான். ஓகே. இப்போ சிக்கனை கொட்டிடலாம். ஓகே. அப்படியே கொட்டிடாதீங்க, நீங்கள் அழிப்புடுங்க. அப்போ உங்கள் கையிலேருந்து அழிப்புடுங்க. ஏன்னா மசாலா போட்டு நீ தான் எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி கழுவி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுன்னா கீழே சிக்கனோட தண்ணி இருக்கும். எப்போ நம்ம இந்த அளவுக்கு மசாலா கரைச்சி வச்சிருக்கிறோம், அந்த தண்ணியோட அள்ளி போட்டால் தொலைன்னு போயிடும், வெறும் தண்ணியாக போயிடும். அப்போ நான் கையில் அள்ளி போடுவா? ஸோ இந்த மாதிரி அள்ளி போடணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா தண்ணி பசை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பொரிக்கும் போது சலசலான்னு எண்ணெயில் விழும். ஓகே. எண்ணெயில் விழும்போது அப்படி சிக்கன் படுறதே தெரியக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி தண்ணி எல்லாம் புழிஞ்சு போடுங்க. ஆனால் நிறைய விஷயம் இதுதான் நுணுக்கங்கள் சொல்றது. நம்ம வீட்டில் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயம் நுணுக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்க. தொழில் நம்ம படிச்சுக்கிட்டல சார், அது A to Z அது எப்படி இருந்தால் அது எப்படி வருங்கிறது பஸ் தெரிஞ்சுக்கணும். தொழில் பண்ணாவோ செஞ்சாவோ பத்தாது, அது இப்படி தான் இருக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குல்ல. இப்போ நான் இப்போ கலைக்கு காமிக்கிறேன் பாருங்க. மாவு வந்து பட்டும் படாமையும் லேசாக பாருங்க, சிக்கனில் மாவே இருக்காது, அந்த கலர் மட்டும் தான் இருக்கும். அந்த மிளகாத்தூளோட மாவு பட்டும் படாமல் இப்படி இருக்காங்க. இந்த மாவும் கறியில் நிறைய இருக்கக்கூடாது. என்னென்னா நம்மளுக்கு அது 2வது பெப்பர் சிக்கன் செய்யும் போது தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். அப்போ இந்த மாவு அதிகமாக இருந்தால் சதசதன் ரைட்டு, இது இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு சிக்கன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கஸ்தூரி மெத்தி பட்டும் படாமல் இருக்கா, மனம் பாருங்க எப்படி இருக்கு, நல்ல வாசம். அந்த கஸ்தூரி மெத்தியோட மனம் நல்லா கலக்கிட்டோமா, இன்னும் கஸ்தூரி மெத்தி நல்லா ஊறினா இன்னும் நல்ல மனமாக இருக்கும். அந்த மனம் 2வது நம்ம அதுலேயும் போடுவோம் கொஞ்சம், இதே அளவுக்கு அதுலேயும் போடும்போது அது வந்து அப்படி இருக்கும் அந்த பெப்பர் சிக்கன். சரி ஓகே டன். இப்போ இதை மாற்றிடலாமா? மாற்றிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், வேணுங்கிற பொடிக்கு உள்ள வறுக்கிறோம். வந்து இந்த பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறது நம்ம வறுக்கிறோம். அண்ணா வந்து பயங்கரமாக இங்கிலீஷில் வந்து பயங்கர பேச. இப்போ மாற்றிடலாமா? ஓகே.
சிக்கனு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சு அது எவ்வளோ நேரம்? ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்காங்க சார். 1/2 மணி நேரம். சரி ஓகே டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பெப்பர் சிக்கனுக்கு வேணுங்கிறது வறுக்கிறோம் மசாலா. அதாவது உங்களோட முக்கியமான ரெசிபிக்கு மசாலா வறுக்கிறோம். நான் என்ன பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஒரு துண்டு பட்டை போடுங்க. பட்டை நிறையா போட்டுறாதீங்க. 2 கிலோ சிக்கன் போடுறேன். ஓகே. இதுக்கு வந்து சும்மா ஒரு 2 பீஸ் இருந்தால் போதும். எவ்வளோ போடுறீங்க? இந்த மாதிரி 2 பீஸ் இருந்தால் போதும். ஓகே. ரொம்ப இருந்ததுன்னா இதோட காரத்தன்மை நம்மளுக்கு தெரியும். அதனால பட்டை கம்மியாக போடுறது. ஆமாம். இதுக்கப்புறம் மல்லி. மல்லி என்ன காரணம் ஏன் போடுறோம்? மல்லி போட்டால் நல்லா ஒரு ஃப்ளேவரான ஒரு வாசம் வரும் சார். வறுத்து போட்டோம்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக வறுத்து 2 கிலோவுக்கு ஓகே ஒரு கைப்பிடி போட்டால் போதும். சரி ஓகே. லேசாக மல்லியை வறுக்கிறோம். ஓகே. 2 ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் போட்டுருவா? ஆமாம். எவ்வளோ போடுவா? பட்டை போட்டாலவே போதும். இது போதுமா? போதும். அது ஒரு 5-6 ஏலக்காய். ஓகே. 6 ஏலக்காய் டன். இப்போ மிளகு போடுவோம். இப்போ போடுவேன். இப்போ மல்லி வறுபட்டுருச்சு. ஏன்னா நம்ம மல்லி நல்லா வறுந்தனா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ மிளகு போடுங்க. மிளகு எவ்வளோ போடுறீங்க? ஒரு 2-3 ஸ்பூன் மிளகு போடுறோம். சரி ஓகே. இப்போ மிளகு போட்ட உடனே அந்த மிளகு கொஞ்சம் பொடியாகும். கொஞ்சம் வறுபட்டால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சையாக இருக்கும். அதில் ஓகே. கொஞ்சம் பொடியான அந்த மாதிரி பொடியும் போது இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு வந்து வாசத்துக்கு யூஸ் பண்ணுறோம் ரைட்டா? பொதுவாகவே நான்வெஜ்னா சோம்பு போட்டால் தான் சார் நல்லாயிருக்கும். என்னென்னா அந்த சோம்போட அந்த நான்வெஜ்னா சோம்பு கம்பல்சரி இருக்காங்க. எவ்வளோ சோம்பு போட்டிங்களோ அதில் பாதி, அதாவது 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம். அவ்வளோதான். சீரகம் அதிகமாக இருக்கக்கூடாது. சீரகத்தில் லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் லைட்டாக. ஓகே. அதனால மனம் நல்லா இருக்கும். உண்மையாக நம்ம சமையலுக்கு வந்து சீரகம் வந்து மஸ்ட். என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும். ரைட். இதான் பக்கம். அவ்வளோதான். வறுத்தாச்சு. ஓகே. இந்த மாதிரி லேசாக வெடிக்கும். கடன் வெடிக்குதா? வெடிக்கிற சவுண்டுக்கு எடுத்தா ஆமாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே இதை பவுடர் பண்ண கொடுக்குறோம். டக்குன்னு ஒரு மூடியில் கொட்டானோ இல்லைன்னா இதை கொஞ்சம் நல்லா கலரி விடணும். என்னன்னா கருகி போயிடும். சட்டி சூட்டில் கருகி போயிடும். அப்போ தட்டில் மாற்றிடலாமா? ஆமாம். வறுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ அது பொடி பண்ண கொடுக்க போகிறோம். இந்த மசாலா வறுத்து வரக்குள்ள இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறோம். ஓகே. சூடு பண்ணுறோம். அதே டைமில் இது பொடி பண்ணுற பக்கம் எப்படி இருக்கணும்? பொடி வந்து ஒரு 80% பொடியாகும். லேசாக அந்த சிக்கன் சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படணும். குறைன்னு இருக்கணும். குறையோட கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸ் பண்ணலாம் சார். அதை விட கொஞ்சம் பொடியாக இருக்கும். பொடியா அதாவது 90% சொல்லலாமா? 90%. ரொம்ப பவுடராக இருந்தால் ஒட்டிக்கும். சரி ஓகே. அதிகப்படியான ஒரு மசாலாவாக தெரியும். இது லேசாக கடிபடுற மாதிரி. சரி. இந்த மசாலா பெப்பர் சிக்கன் பண்ணுறது இதே வந்து வேற எதனா ஒரு நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணலாமா? பொதுவாக நாங்கள் பெப்பர் சிக்கன் மட்டும் தான் இதை இருக்கிறோம். சுக்கா பண்ணுறதுக்கும் இதே மாதிரி வரும். யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கா அதாவது மட்டன் சுக்கா ட்ரை ஐட்டத்துக்கு. சரி ஓகே. பொதுவாகவே இதெல்லாம் ட்ரை ஐட்டம் சார். சரி ஓகே. இந்தாங்க என்ன இந்தாங்க. இப்போது நம்ம ஆயில் ஊற்றுறோம். பொதுவாக இப்போ நாங்கள் சிக்கன் பொரிக்கணும்னா இந்த மாதிரி கோல்டு வினர் தான் போடுவோம். என்னென்னா இது கொஞ்சம் தண்ணி மாதிரி நல்லா ஒரு ஸ்பைசியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணையும் போடுவோம். கடலெண்ணெய் போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கும். அதனால ஈஸியாக இருக்கும். அப்போ இது கொஞ்சம் அதை விட சாஃப்டாக இருக்கும். சரி. நான் எப்பவுமே எல்லா சமையலுக்கும் அதான் போடுறது. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சார். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. இப்போ சிக்கன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பொரிக்கிறோம். ஓகே. ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு போறீங்க. ஏன்னா ஒட்டுக்கா போட்டிங்கன்னா ஒட்டிக்குவோம். என்ன காரணம் எப்படி போடுறீங்க சார்? தனித்தனியாக பீஸ் வரும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் அதாவது இதுவும் 90% இருக்கும். 100% ஆக வேண்டாம். 90% வெந்தால் போதும். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகும். கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம்ல, அதாவது மசாலாலாம் போட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணும்போது அதில் ஒரு கொதிக்க விடுவோம். அப்போ ரொம்ப வேக்காடு இல்லாமல் அதில் ஒரு 5% ஒரு 5-10% வேகும். முன்னாடி எடுத்துடணும். ஆமாம். அப்போ கரெக்டான வேக்காடு வரும். நமக்கு உடையாமல் கிடைக்கும். சரி ஓகே. அப்போ எனக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? ஓகே. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்ல மணமாக இருக்கும் பாருங்க. அந்த கஸ்தூரி மேத்தி போட்டனால அந்த சிக்கன் நல்ல மணமாக இருக்கும். மனம் உள்ள 2-3 பீஸ் போயிட்டே இருந்தது. நல்ல டேஸ்ட் பிரமாதமாக இருந்தது. இன்னொன்று அந்த எண்ணெய் இல்லை. எண்ணெய் அமுத்தனால எண்ணெய் இருக்காது. எண்ணெய் இல்லாமல் இருக்க காரணம்னா கரெக்டான பக்கத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நல்லா தொட்டு பாருங்க. அமுத்தி பார்த்தா கூட ஒரு சொட்டு எண்ணெய் இங்கே பாருங்க. எண்ணெயே இல்லை. இப்போ மசாலா பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. இப்போ நம்ம நல்லா வறுத்து வச்சாச்சு. நம்ம அடுத்தாப்புல வெங்காயம் போடுறோம். ஓகே. சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம். நாங்கள் பெரிய வெங்காயம் போடுவோம். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டிக்கெலாம் சின்ன வெங்காயம் உச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் பெரிய வெங்காயம் போடுவோம். நீங்கள் வீட்டில் சிக்கன் சின்ன வெங்காயம் போடுறோன்னா போட்டுக்குங்க. சரி. இதுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போடுறேன். ஓகே.
நான் கருவேப்பிலமா அது கொஞ்சம் பொரியணும். ஆ. கருவேப்பிலை இப்போ போட்டோம்னா ஆ. பொரிஞ்சு உடஞ்சிரும், கலர் மாறும், அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ இது நல்லா பொரியணும். அதாவது நம்ம பிரியாணிக்கு வதக்குறோம்ல சார், ம். அந்த மாதிரி ப்ரௌனிஸாக பொரியணும். அது வந்து தக்காளி ஊற்றும்போது மசாலா வாயிடணும் அந்த வெங்காயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த வெங்காயம் போட்டிங்களே, அதுக்கு முன்னாடி தாளிப்பு எதுவும் போட வேண்டியது இல்லையா? இல்லை, எதுவும் போட வேண்டியதில்லை சார். இப்போ இஞ்சி பூண்டு போடுவேன். என்னன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேற நம்ம எல்லா மசாலாமே அதில் அரைச்சிட்டோம். இதில் எதுவுமே போட வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு லைட்டாக, அப்புறம் அந்த மசாலா தக்காளி அரைச்சது ஊற்றுவோம். ஊற்றிட்டு மேலே லேசாக இது நல்லா வதங்கணும். இப்போ அப்போ நம்ம பிரியாணிக்கு போடுறோம்ல சார், ஓகே, அந்த அளவுக்கு இது ப்ரௌன் கலரில் வரணும். நீங்கள் வேற சாப்பிட்டு என்னையும் சாப்பிட வைக்காதீங்க. அது பசியில் இருக்காது. அதான் இப்போ காரம் அதிகமாக இல்லை, அந்த புளிப்புத்தன்மை, அந்த சிக்கன் வந்தது, அந்த எண்ணெய் பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. எண்ணெய் அதிகமாக கையில் விட்டு ஒரு பீஸ் கூட எண்ணெய் விட்டாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நைஸ், வெரி குட். ஏன்னா சில்லி போட்டால் எப்படி தானே எண்ணெய் இருக்கும்ல, எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். அது எண்ணெய் பசை இருக்கும் அதில் சில்லியில். இது நம்ம என்னென்னா மாவு ஐட்டம் எதுவுமே போடுவோம். லைட்டாக பட்டு படாமையும் போடுறதுனால அந்த எண்ணெய் பசையை இதில் விட்டாது. சரி, ஓகே. இந்த வெங்காயம் வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? என்ன பக்குவம் சொல்லிட்டு வெங்காயம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் 80% வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொரியணும். இதான் பக்குவம். இல்லை, இன்னும் கொஞ்சம் பொரியணும். ஓகே, இன்னும் 2 செகண்ட். அந்த ஈரப்பசை இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில ஈரப்பசை இருக்கா, எண்ணெயை பாருங்க, ஈரப்பசை இருக்கா, அந்த ஈரப்பசை இருக்கக்கூடாது. ஓகே, வெங்காயம் தெரியக்கூடாது பெப்பர் சிக்கனில். ஓகே, அந்த அளவுக்கு அது மசாலா தக்காளி ஊற்றினோடனே அது மசாலாவாயிரும். அப்படி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? கருவேப்பிலை போடுவோம். இப்போ போடுறோமா? இந்தாங்க. இது நல்லா பொரிஞ்சிச்சு. 95% இருக்குது. 5% மட்டும் ஆனியன் இருக்கும். அது இஞ்சி பூண்டு போடும்போது சரியாயிரும். சரி, போடலாமா? நான் போடுவா? போடுங்க கொஞ்சம். போதுமா? ஓகே. அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு அந்த வாசம் ஜம்முன்னு இருக்கும். இதுக்கப்புறம் அரை வேக்காடு தான் வெந்திருக்கு இஞ்சி பூண்டு. இன்னும் கொஞ்சம் வேகும்போது நடுவில் லேசாக உட்கார ஆரம்பிக்கும். அப்போ அது முக்கால் வேக்காடு இஞ்சி பூண்டு வந்தாலும் லேசாக உட்கார ஆரம்பிக்கும். ஓகே, அந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை போட்டு மசாலா போடுறோம். ஏன் தக்காளி அரைச்சி யூஸ் பண்ணுறேன்னா சார், வெட்டி போட்டு வதக்கணும்னா அது தோல் தெரியும், தக்காளியோட ஃப்ளேவர் அதில் தெரியும். ஓகே, இப்படி அரைச்சி ஊற்றிட்டோம்னா தெரியாது, மசாலாவாயிரும். ஓகே, நல்லா அது ஒரு அந்த மசாலாவாயிரும். அப்போ நம்ம வெட்டி போட்டோம்னா எப்படி போட்டாலும் தோல் கரையாது. அது தோல் சிக்கனில் ஒட்டி இருக்கும்போது தெரியும். அதுக்காக நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஊற்றிடலாமா? போதுமா? சரிங்க, பார்க்க இன்னும் வேணுமா? போதும். ஓகே, தக்காளி ஊற்றியாச்சு. தக்காளி நல்லா வேகணும். என்னன்னா இது பொதுவாக ஆப்பிள் தக்காளி புளிக்காது. இது கொஞ்சம் இது வந்து என்னென்னா ஆப்பிள் தக்காளி போடுறது மசாலா ஜாஸ்தி ஆகிறதுக்காக இளம் புளிப்பு இருக்கும். இது நல்லா வெந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெமன் போடும்போது அது ஒரு ஸ்வீட்டு, லைட்டாக ஸ்வீட்டும் அந்த புளிப்பு இருக்கும்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, டன். அப்போ தக்காளி வதங்கி முடிச்ச போது அந்த பொடியெல்லாம் போடுறோம். ஆமாம், இன்னொன்று கலர் மாற ஆரம்பிக்கும். தக்காளி வதங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அரைச்சி போடும்போது ஒரு லைட் கலர் இருக்கும், அப்புறம் ஒரு டார்க் கலர் மாறிடும். ஓகே, கொஞ்சம் கருப்படிக்கும். ஓகே, இந்த சிக்கன் கலரே இருக்கும். ஓகே, கொஞ்சம் கருப்படிக்கும் இந்த மாதிரி கலர். சரி, புரியுது. அப்போ தக்காளி வதக்கிட்டு காமிங்க. பார்த்தீங்களா? இதான் பக்குவம். இந்த மாதிரி அல்வா ரேஞ்சில் இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த டைமில் நம்ம பொடி போடுறோம். பொடி ஏன் போடுறோம்னா, ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம். கொஞ்சம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த எண்ணெயில் வெந்துடும். ஏன்னா அந்த எண்ணெயில் ஒரு கலர் கிடைக்கிட்டோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன பச்சையாக இருந்தால் அந்த எண்ணெயில் வெந்துடும். சரி, ஓகே. அதனால் இந்த டைமில் பொடி போடுறோம். எவ்வளோ போடுறோம் இதில்? நான் போடுவா? போடுங்க, ஒரு 3/4 போடுங்க பார்ப்போம். 3/4 போடுங்க, கலக்கி பார்க்குறேன். கரெக்டாக போடுங்கண்ணா. இன்னும் போடலாமா? பார்க்குறேன். ஓகே, நல்லா அந்த மணக்கு மாதிரி வந்துச்சு. மனம் பார்த்தீங்களா எப்படி நல்ல வாசம் வருது அந்த மிளகு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே வந்து இது மாதிரி பெப்பர் மசாலா ப்ரிப்பரேஷனாக பண்ணும்போது பெப்பர் வந்து கடைசியாக தான் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அந்த கசப்பு தன்மை வந்தால் நல்லா இருக்காது. இதான் விஷயம். இந்த மாதிரி இந்த மசாலா கூட வெந்ததுங்க பார்த்தீங்களா? அப்படி இந்த மாதிரி ஒரு அந்த வெங்காயம் தெரியாது, தக்காளியும் தெரியாது. தக்காளி வதக்கும் போது பீட்ரூட் கலர் பக்கம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மசாலா போன கலர் மாதிரி இருக்கு. அவர் சொல்ற மாதிரி வெங்காயம் தக்காளியும் தெரியாது, தெரியக்கூடாது. ஓகே, அப்போ கருவேப்பிலை மட்டுமே அந்த மசாலாவில் தெரியணும். ஓகே, இதுக்கப்புறம் சிக்கனை போட்டு ஒரு பிரட்டி இந்தாங்க லேஸ் தண்ணி தொளிக்கணும். சரி, ஓகே. நீங்க தான் போடுங்களேன். நீங்க தான் சொல்றீங்க. அப்பப்போ நானும் 2 போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க.
இப்போ மசாலா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? தண்ணி எவ்வளோ தேவை? இருங்க. இந்த மசாலா கலக்கிக்கலாம். ஆ கொஞ்சம் அது கலக்கி பார்த்தா தான் தண்ணி எவ்வளோ தேவை. அந்த கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போடணும். அப்போ நம்ம நல்லா கலக்கிட்டோம்னா இதுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி தொளிச்சிடக்கூடாது, நிறைய ஆயிரும். அப்போ தண்ணி அதிகமானாலும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சதசதன் ஆகிடும், நல்லா இருக்காது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ எலுமிச்சப்பழம் எப்போ போடுறோம்? இப்போ புளியிறோம். ஓகே. அப்போ கரெக்டாக ஃப்ரையாக இருக்குது மசாலா. ஓகே. இந்த மாதிரி கண்டிஷனில் சாப்பிடும்போது என்னென்னா அந்த மிளகோட இது கடிப்படும், காரத்தன்மை எல்லாமே தெரியும். ஆமாம். கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா சிக்கனில் போய் அந்த மசாலா ஏறிக்கும். சரி, ஓகே. அப்போ சாப்பிடும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். சரி. ஒரு லெமன் விடுங்க, அரை லெமன். நீங்களே பிடிங்க. நான் புளிவா? அப்போ ஃபைனல் டச் நான் புளிஞ்சா கரெக்டாக இருக்கும். ஆமாம். டேஸ்ட்டு பட்டையே கிளப்பும் மாமா. எப்படி? டேஸ்ட்டு பட்டாசாக இருக்கும். நாங்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது தான். 2 கை தண்ணி தொளிக்கிறோம். ஓகே. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அந்த ஜூஸி அதை வந்து சிக்கனோட அந்த பெப்பரும் அந்த மசாலாவும் சேர்ந்த ஜூஸியாக இருக்கும், ஒழுகாது. இப்போ இலையில இதை வைக்கிறோம்ல சார், அப்படி எப்போ தருவீங்க? கேளுங்க, எப்போ தருவீங்க? நல்லா கொடுத்துருவோம். காரசாரம் நல்லா வாசம் வருது, ஆனால் தரமாட்டுறாரு. இப்போ மல்லித்தலை போடுறோம். இல்லை சார், நம்ம இலையில வைக்கிறோமா, வைக்கும்போது அது இலையில நம்ம கிரேவி வைக்கும்போது லேசாக என்ன வரும். புரியுது. இது எதுவுமே வராது. புரியுது. அப்படியே இலையில வச்சு. ஆமாம், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். புரியுது. கொஞ்சம் மல்லித்தலை, சிக்கனில் உப்பு போட்டு வறுத்துருக்குறோம். இந்த மசாலாவுக்கு நம்ம உப்பு போடல. இது லைட்டாக அப்படியே மலை சாரல் மாதிரி அதை மேல் கோட்டிங் லைட்டாக, சும்மா லைட்டாக. ஓகே. இந்த மாதிரி ஒரு கோட்டிங் உப்பு. இந்த உப்பு அந்த பெப்பரில் பிடிக்கும்போது சூப்பராக இருக்கும் கடிக்கும்போது. அப்போ டேஸ்ட் தெரியுங்களா? ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பெப்பர் சிக்கன் இதோட மெத்தட். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் அங்கங்கே அந்த ரெட்டிஷ் கலர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே தெரியாது. இதுதான் அந்த வெங்காயம் மட்டும், அந்த வெங்காயம் அந்த தக்காளி அந்த கலர் எல்லாம் மாறி அந்த ப்ரௌன் கலர் நல்லா வந்திருக்கு. இதுதான் பக்குவம். ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே, கொடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. இல்லை, நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்றேன். பெப்பர் சிக்கன்லாம் வந்து ஸ்பூன்லாம் சாப்பிட்டா திருப்தியாக இருக்காது. அப்படி அள்ளி சாப்பிடுங்க, சுட சுட. இது கூட கொஞ்சம் வெள்ளை சாதமும் தயிர், தக்காளி ரசம், தயிரா? தயிருக்கு இங்கே பாருங்க, கட்டாசா அப்படி இருக்கும். ரெடி சொல்கிறேன் பாருங்க. அடுப்பா பண்ணியாச்சு. எப்படி இருக்கு? சாப்பிடும்போது அந்த மிளகு கலசையாக போட்டோம்ல, அந்த கசப்பு சொன்னல அப்படி இல்லவே இல்லை. அந்த லைட்டாக அந்த தக்காளி குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த புளிப்பு தன்மை போகும். அப்போது என்னென்னா அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாஃப்ட்னஸோட அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பேலன்ஸ்டாக இருக்குது. வெரி குட். சில இடத்துல பெப்பர் சிக்கன் பண்ணும்போது அச்சோ இவ்வளோ காரமா அப்படி சொல்லிட்டு ஓடுவாங்க. ஆனால் அது இல்லை, அது சார், அது மிளகு வாசம் வரும். இது எந்த வாசமும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அப்படியே சூப்பர் மசாலா இருக்கும். எண்ணெயே இருக்காது. எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி சார், 6 மணி நேரத்தில் டைலிஸ் ஆயிடும். செம்ம மசாலா இது. வேற லெவல். சூடாக இருக்குது. இது எங்களுக்கு கல்யாண இலையில வைக்கும்போது இது அப்படி நல்லா எடுத்து கொடுக்கும். அப்படி அருமையாக செஞ்சுருக்காங்களா. இன்னொன்று, அந்த அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்சு முருகலாக இருந்தது பார்த்தீங்களா, இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். அதே டைமில் அந்த லைட்டாக அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. அதான் சார், தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். நைஸ் நைஸ். நான் ரசத்துக்கு நல்லா நினச்சேன். ஆனால் தயிர் சாதம் தான் அப்படி பயங்கரமாக தூக்கும். அப்புறம் பிரியாணிக்கு அந்த ஒரு பீஸோடு எடுத்து பிரியாணிக்குள்ள வச்சு அப்படி சாப்பிட்டா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெரி குட் ரெசிபி. ஓகே சார், ஓகே சார். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் எப்போ போல தாங்க. நான் அப்படியே சைடில் சாப்பிட்டுருக்கேன். நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கெட்டிங் பேரில் நான் வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எதுனாலும் கூப்பிடுங்க. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணி கொடுப்போம். பிரம்மாண்டம்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணுவோம். சைவம் அசைவம் எதாக இருந்தாலும் நல்லா பக்காவாக பண்ணி கொடுப்போம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் எடுப்பேன். உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் செய்யும்போது சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. நான் உடனே அப்போவுமே நீங்கள் நைட்டு 1 மணிக்கு விட்டாலும் நான் சந்தேகம் சொல்லி தருவோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த டைம் அங்கே பகலாக இருக்கும், நான் எனக்கு இங்கே நைட்டாக இருக்கும். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நானே சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு எப்போ போல நீங்கள் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன். தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையாகவே இந்த லாஸ்ட் 2 வருஷம் ரிலேஷன்ஷிப் வெரி குட் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு ரெசிபி 2 ரெசிபி பண்ணிட்டு போகலாம் போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 ரெசிபி மேலே பண்ணியிருப்போம். நிறைய இருக்கும். ஆனால் வெரி குட் ரிலேஷன், ஆனால் வெரி குட் டேஸ்ட். எப்படி நாங்கள் வந்து அண்ணன் தம்பி மாதிரி வந்து இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி சார் நம்ம பழகும்போது அப்படி தான் சார். யாரையுமே வேற்றுமையாக பழகவே மாட்டேன்.
பழகிட்டோம்னா உயிரை கொடுப்போம். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட்டாலும் நான் வருவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.